பொது காலம் 9ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தன் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனார். அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமானவர் அவரை மணந்து அவரை மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனர் என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் தமிழ் கேத்தலிக் டிவி யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நற்செய்தியில் சதுசேயர்களின் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்விக்கு இயேசு ஒரு சரியான பதிலை தருகின்றார். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரும் வெற்றியாளரான சார்லஸ்மேனின் கல்லறை திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதை கண்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவரது உடல் ராஜசானத்தில் அமர்ந்த நிலையில் மிகவும் ஆடம்பரமான அரச ஆடைகளுடன் அவரது எலும்பு கைகளில் ஒரு செங்கோல் ஏந்தியவாறு இருந்தது. அவரது முழங்காலில் திருவுவிலியம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அவரது குளிர்ந்த உயிரற்ற விரல் மாற்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை சுட்டி காட்டியது. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழைப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வே இழைப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சதுசேயர்களும் அப்பரிசேயர்களும் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு முக்கிய வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யூத சமுதாயத்தின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்தியதாக நமக்கு விவிலியத்தில் கூறப்படுகிறது. எனவே தங்கள் அதிகாரம், அந்தஸ்து மற்றும் நிதி பாதுகாப்பை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாக்க அவர்கள் தீவிரமாக இருந்தார்கள். ஆனால் பரிசேயர்களைப் போலன்றி சதுசேயர்கள் மத கோட்பாடுகளில் அதிக பழமைவாத எண்ணம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் வானதூதர்களையும் ஆன்மாவின் அழியாமையும் நம்பவில்லை. இன்றைய நற்செய்தியில் அவர்கள் மறுவாழ்வு அல்லது உயிர்த்தெழுதல் அல்லது இறந்த பிறகு மக்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுவது போன்ற கருத்துக்களை மறுக்கிறார்கள். ஆனால் இயேசு அதை நம்பினார். எனவே உயிர்த்தெழுதல் பற்றிய அவர்களின் புரிதல் தவறானதாகவும் அதை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு இருந்ததாக இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இந்த மறுபிறப்புக்கு இயேசு மிகவும் ஒரு ஆழமான பதிலை அவர்களிடம் அளிக்கின்றார். கடவுள் மோசையிடம் பேசிய போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகிய 3 மூதாதையர்களையும்
இருந்து நீண்ட காலம் ஆகியிருந்த போதிலும் அவர்களை குறிப்பிட்டு, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இயேசு தொடர்ந்து கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்பவர்களின் கடவுள் என்று கூறினார். எனவே கடவுள் மூதாதையர்களின் கடவுளாக இருந்தால், அவர்கள் இறந்திருந்தாலும் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கடவுள் இந்த மூதாதையர்களை மிகவும் நேசிக்கிறார். மேலும் அவர் தனது அன்புக்குரியவர்கள் என்றென்றைக்குமாக அழிந்து போக அனுமதிக்க மாட்டார். நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது அவரை என்றென்றும் உயிரோடு வைத்திருக்க விரும்புகிறோம். இதே கருத்தை அருட்தந்தை ஹென்றி நியூமன் தனது சீட்ஸ் ஆஃப் ஹோப் என்ற புத்தகத்தில் பின்வருமாறு கூறுகிறார்: அன்பு, ஆழமான மனித அன்பு மரணத்தை அறியாது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையான அன்பு என்றென்றும் என்று கூறுகிறது. அன்பு எப்போதும் நிலைவாழ்வை நோக்கியே தன்னுடைய கைகளை நீட்டுகிறது. ஆகவே அதே அன்பை நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் இயேசுவின் திரு உடலாக, திரு ரத்தமாக பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை முழுமையாக கொடுக்கின்றது. அதைதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூலில் நாம் படிக்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய சொந்த உடலோடு உயிர்த்தெழுந்தார். நான் தான் என்று அறிய தம் கைகளையும் காயங்களையும் தன்னுடைய கால்களையும் பாருங்கள் என்று தம் சீடர்களுக்கு அவர் காட்டினார். ஆகவே அவரோடு நாம் மரிக்கும் பொழுது அவரோடு உயிர் தழுவோம் என்ற முழு விசுவாசத்தோடு இந்த சிந்தனைக்கு செய்யுமெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இயேசுவின் உயிர் தழுதலை நம்பிய மக்களாக நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு மறுவாழ்வு உயிர் தழுதலை கொடுக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து செபிப்போம். செபம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன நம் இயேசுவை போல நாமும் உயிர்த்தெழுதலின் மீது முழுமையான விசுவாசம் வைத்து வாழ வரம் கேட்பி ஜெபிப்போம். இந்த நற்செய்தியில் வருகின்ற சதுசேயர்களைப் போல உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய மனிதர்களாக வாழாமல், நம் கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்ற உயர்ந்த எண்ணம் படைத்தவர்களாக வாழ வரவேண்டி இறைவிடம் மன்றாடி செபிப்போம். ஆமேன்.